செவ்வாய் என்பவர் சகோதர சகோதரி மற்றும் மனைகளை குறிக்கக்கூடிய கிரகமாகும். நாம் செய்யும் வினைகள் இவைகளை பாதிக்கும் வகையில் இருக்கும் பட்சத்தில் நாம் எடுக்கும் அடுத்த பிறவியில் அவை செவ்வாய் தோஷங்களாக மாறுகின்றன. திருமண தடை, திருப்தியில்லா வாழ்க்கை, குழந்தையின்மை, சகோதர சகோதரர்களுடன் ஒற்றுமை குறைவு, பூர்வீக சொத்துக்களான நிலம், வீடு சம்பந்தப்பட்ட வழக்குகளில் இழுபறி, விபத்து, கண்டங்கள் போன்ற பிரச்சனைகள் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும். எனவே நாம் இப்பிறவியில் நம்முடன் பிறக்கும் சகோதர சகோதரிகளை நிர்கதியாக விடுவதோ அல்லது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை கொடுக்காமல் இருப்பதோ அல்லது அவர்களை ஏமாற்றுவதோ மற்றும் மனை தொடர்பான செயல்பாடுகளில் மனையை களங்கப்படுத்தும் விதமான செயல்களை இப்பிறவியில் செய்யாமல் இருந்தால் நமக்கு அடுத்த பிறவியில் செவ்வாய் தோஷம் வருவதை தவிர்க்கலாம்.